வணக்கம் மக்களே. அதிமுக பாஜக கூட்டணியில் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட பச்சை கொடி. இந்த மாதிரியான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் பன்னீர்செல்வம் இணையவிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பச்சை கொடி காட்டிய நிலையில் டிடிவி தினகரன் அவரை வரவேற்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. கூட்டணியில் இணைஞ்சா ஓபிஎஸ் அவர்களோட தரப்பிற்கு 3 தொகுதி வழங்கணும்னு சொல்லி பேச்சுவார்த்தையும் நடந்திருப்பதா சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்பதில் எல்லா கட்சிகளுமே ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணியோட முறிவுகளோட அறிவிப்பு, இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கைகள். இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழல் தான் இப்போ நிலவி வந்துட்டுருக்குதுன்னே சொல்லலாம். அதிமுக பாஜகவை அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற முயற்சியில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரனோட தர்ம யுத்தம் நடத்தாமல் பொறுத்திருந்தா ஓபிஎஸ் முதல்வர் ஆகியிருப்பாரா, இல்லை என்டிஏ கூட்டணிக்கு கூப்பிட்ற டிடிவி தினகரன் அவர்கள்? கூட்டணியை பலப்படுத்துகிற முயற்சியில் இருந்து வர அதிமுக மற்றும் பாஜக ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அன்புமணி தலைமையிலான பாமகவையும் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவையும் கூட்டணிக்குள்ளே இழுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்கிற எந்த கூட்டணியிலும் சேரமாட்டோன்னு சொல்லி சூளுரைச்ச டிடிவி தினகரன் அவர்கள் கடைசியாக அதே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே ஐக்கியமாகியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் பன்னீர்செல்வமும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவார்னு சொல்லி நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்லியும் அம்மாவோட ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும்னு சொல்லி அவர் நினைச்சதுனால நிச்சயம் எங்களோட வரணும்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க டிடிவி தினகரன் அவர்கள். பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், அமித்ஷா இந்த 3 பேரும் இருந்த சூழலில் பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில் இணைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பச்சை கொடி காட்டி விட்டதா விரைவில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார்னு சொல்லி ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்று செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்கு ஓபிஎஸ் வருவது குறித்து பேசும்போது 3 முறை அதிமுக முதல்வராக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அவர் எப்படி திமுகவுக்கு போவார்? திமுக எப்படி எங்களுக்கு சரியாக வரும்? அதிமுகவால் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். தாவேகா கூட்டணிக்கு நான் வருவேன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களும் நம்பினாங்க. அதை நான் மறுக்கவே இல்லை. நான் மறுக்க முடியாமல் தயக்கத்துலேயும் இருந்தேன். அந்த நேரத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களும் நம்பிட்டு இருந்திருக்காங்க. பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிற கட்சிகளும் வரவிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் தான் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்ததுக்கு அப்புறமா சில மணி நேரத்தில் பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையவிருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.